You may find self-seekers enthroned and the patient worker decried. Okay, so it is possible to only happen. Self-seekers means in the சுயநலமான the person who are very selfish, they can get enthroned. யாராருக்கெல்லாம் இந்த சுயநலம் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த சிம்மாசனம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த பேஷண்ட் ஒர்க்கர் தன்னுடைய வேலையை பொறுமையாக செய்கிறவங்க டிக்ரைட், அவங்களுக்கு வந்து டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு வந்து அதிருப்தி தான் அதிகமாக இருக்கும். ஸோ இது நம்ம எல்லாமே பார்க்க முடியும். டிரனி மீன்ஸ் இந்த ரூட்னஸ், ஓகேவா, கொடுங்கோலமாக இருக்கிறது, ரூடாக இருக்கிறது. டிரனி ஆஃப் ஆல் சார்ட்ஸ் மே ஸ்டேர் அட் யூ and every step you take will be a struggle. ஓகே, என்ன சொல்கிறாங்க பாருங்கள், எல்லா டிரனியும் உன்னை வந்து ஸ்டேர் பண்ணும்போது, உன்னை வந்து அப்படியே உற்று நோக்கும்பொழுது, உன்னைய பார்க்கும்பொழுது, த எவ்ரி ஸ்டெப் யூ புட், நீ வைக்கிற ஒவ்வொரு அடியும் வில் பி a struggle, அது போராட்டமாக தான் இருக்கும். I admit that the environment is such that even people with robust means very strong, robust optimism, அதிகமான ஸ்ட்ராங்கான நம்பிக்கை வச்சிருக்கவங்க கூட will be discouraged, அவங்க மனம் உடைஞ்சு போயிடுறாங்க, டிஸ்கரேஜ் ஆகுறாங்க, and forced to take to the path of ease and comfort. ரொம்ப அதிகமான மன உறுதி இருக்கவங்க, ரொம்ப அதிகமான நம்பிக்கை வச்சுருக்கவங்க கூட இது மாதிரியான ஸ்ட்ரகிளால் ஈஸியான வழியும் கம்ஃபர்டான வழியும் அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. தே ஆர் ஃபோர்ஸ்டு டு டேக் த பாத் விச் இஸ் வெரி ஈஸி அண்ட் கம்ஃபர்ட். ஓகே, இது மாதிரி ப்ராப்ளத்தால் அவங்க ஈஸியான வழியையும் ரொம்ப கம்ஃபர்டான வழியையும் அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்ல வராரு. பட் we should also realize that a continuous stream of men and women endowed with the spirit of service have been carrying on the crusade successfully and have conferred rich benefits and humanity. ஓகே, ஆனால் இந்த சர்வீஸை மட்டும் ஒரு பர்பஸாக கொண்ட மென் அண்ட் விமன், பெண்களும் ஆண்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, சிறப்பான செயல்களை செஞ்சு நல்ல வந்து ஒரு சிறந்த செயல்களை செஞ்சு மக்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் தரும் போராட்டங்களை முன்னோக்கி கொண்டு போகிறாங்க அப்படின்றத நம்ம கண்டிப்பாக நாம் ரியலைஸ் பண்ணணும். we should also realize that a continuous stream of men and women endowedனா gifted with the spirit of service, ஓகேவா, spirit of service have been carrying on the crusade na hard work, okay, successfully, and have conferred already we know, granted, அளிக்கப்படுதுன்னு அர்த்தம், rich benefits and humanity. இந்த மனித குலத்திற்கு நிறைய ஆண்களும் பெண்களும் ஒரு செயின் போல, ஒரு சங்கிலி தொடர் போல நிறைய போராட்டங்களை நடத்தி அது மூலமாக மக்களுக்கு நிறைய சிறப்பான செயல்களை செஞ்சுருக்காங்கன்றத நாம் கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணணும் அப்படின்றத நம்மளுக்கு கன்வே பண்ணுறார். We, the Tamilians, have been holding aloft this ideal for more than 2000 years as expressed in புறநானூறு 182. ஓகே, நம்மளுடைய குவாலிட்டிஸ் என்னென்னு சொல்லிட்டு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே, ஓகேவா, 2000 இயர்ஸ், 2000 வருஷத்துக்கு முன்னாடியே புறநானூறில் இது அழகாக சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the people who have selfless spirit and courage, they can serve to the society by sharing everything with their fellow men. ஓகே, அதாவது இந்த மக்கள் யாரெல்லாம் வந்து செல்ஃப்லெஸ்ஸாக இருக்காங்களோ, ரொம்ப கரேஜாக இருக்காங்களோ, அவங்க இந்த நாட்டுக்காக உழைக்க முடியும் அப்படின்ற ஒரு அழகான கான்செப்டை 2000 வருஷத்துக்கு முன்னாடியே புறநானூறில் சொல்லியிருக்காங்க. ஆஸ் இன்ஹெரிட்டர்ஸ் மீன்ஸ் சக்சஸர்ஸ், வெற்றியாளர்கள், அச்சீவ்டு பர்சன்ஸ், ஹாவ் தட் ரிச் லெகசி அப்படின்னா இந்த பாரம்பரியம், ஓகேவா, ட்ரெடிஷன்,
you are best suited to overcome even the environment. இந்த என்விரான்மெண்ட்டையே ஓவர் கம் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான தகுதியுள்ள பர்சன்ஸ் நீங்கள் தான். அண்ட் சர்வ் சொசைட்டி டு த பெஸ்ட் ஆஃப் யுவர் எபிலிட்டிஸ். உங்களுடைய திறமைகள் மூலமாக இந்த சொசைட்டிக்கு ரொம்ப பெஸ்ட்டாக சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பை பர்த் நம்மளுக்கு பிறப்பிலேயே வி ஹேவ் லாட் ஆஃப் குவாலிட்டிஸ், நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது. எங்கிறது நம்மளுக்கு கிடைக்குதுன்னு பார்த்தா ஃப்ரம் அவர் ஃபோர்ஃபாதர்ஸ், நம்மளுடைய முன்னோர்களிடமிருந்து இன்ஹெரிட்டர் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் கிட்டேருந்து நம்மளுக்கு இது கிடைக்கிது. ஸோ இந்த சொசைட்டிக்கு சர்வ் பண்ண த மோஸ்ட் சூட்டட் பர்சன்ஸ் யாருன்னு கேட்டால் தட் இஸ் யூஆர், நீங்கள் தான் மாணவர்களே அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கு த வேல்யூபிளான அட்வைஸை அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணிகிட்ருக்காரு. The conclusion part of this prose, I am confident, he is very confident that the student is going to enter into the wide world. பறந்து விரிந்த இந்த உலகத்துல அவங்க என்ட்ராக போகிறாங்க அப்படின்றத நான் அறிவேன். ஐ ஆம் கான்ஃபிடென்ட், ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு with this objective that you are bound to win. You are bound to win. நீங்கள் எல்லாருமே வெற்றி பெற பிறந்தவர்கள் என்ற குறிக்கோளோடு for you are adequately equipped with the spirit supplied by this great institution. இந்த இன்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு தேவையான அனைத்து ஸ்பிரிட்ஸ் மன உறுதிகளையும் வழங்கி இருக்கிறது. நீங்கள் வெற்றி பெற பிறந்தவர்கள் என்ற குறிக்கோளோடு இந்த யூனிவர்சிட்டியானது உங்களுக்கு தேவையான அனைத்து மன உறுதிகளையும் வழங்கி இருக்கிறது அப்படின்றது நான் ரொம்ப உறுதியாக இருக்கிறேன். மே யுவர் லைஃப் பி அ பிரைட் ஒன் அண்ட் மே இட்ஸ் லஸ்டர் மீன்ஸ் க்ளோ ஆஃப் அ ரிஃப்ளெக்டட் லைட், பளபளப்பாக இருக்கிறது. பிரைட்டன் த என்டையர் லேண்ட், உங்கள் லைஃப்பும் ரொம்ப பிரைட்ஃபுல்லாக இருக்கட்டும். அந்த பிரைட்னஸ் இந்த என்டையர் லேண்ட், ஒட்டுமொத்த உலகத்தையும் ரொம்ப பளபளப்பாக மாற்றட்டும். அக்செப்ட் மை கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் மார்ச் ஆன்வர்ட்ஸ். என்னுடைய வாழ்த்துக்களை நீங்கள் ஏற்றுக்கோங்க. அண்ட் தென் ஜஸ்ட் யூ கோ ஃபார்வர்ட், முன்னோக்கி நடங்க. டுவார்ட்ஸ் த லேண்ட் ஆஃப் ஸ்மைல். எதை நோக்கி அப்படின்னா இந்த உலகம் முழுவதும் ஸ்மைல் என்ற ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துருக்கு இல்லைங்களா, அதை நோக்கி நீங்கள் வீறு நடை போட்டு வாங்க அப்படின்ற ஒரு அழகான கான்செப்டை த்ரூ திஸ் லெசன், இந்த லெசன் மூலமாக நமக்கு அழகாக கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபுல்லாக நம்மளுடைய தேங்க்ஸை நம்ம வந்து ஹார்ட்ஃபுல்லாக நம்மளுக்கு கன்வே பண்ணணும். நம்ம கண்டிப்பாக கன்வே பண்ணணும். ஏன்னா we have the opportunity to read such a beautiful lesson in 11th standard. Okay students, I convey my thanks to everyone to watch this video. Thank you.